ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின் டோனை வந்து எப்படி லைட்டன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செலக்டில் கலர் ரேஞ்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் செலக்ட்டுங்கிற ஆப்ஷனில் ஸ்கின் டோனுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்சில் உங்களோட ஸ்கின் டோன் நல்லா டார்க்காக தெரியுதோ அந்த லெவலில் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் டோன் மட்டுமே செலக்ட் ஆகிருக்கும். இல்லைன்னா நம்ம செப்பரேட்டாக செலெக்ஷன் டூலை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஸ்கின் டோன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே சாலிட் கலர்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் ரேஞ்ச் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லேயர்ஸில் அந்த நார்மல் இதில் சாஃப்ட் லைட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற இதுக்கு அவ்வளோ ஸ்கின் டோனில் மேட்ச் ஆகாது. இந்த சாஃப்ட் லைட் கொடுங்க. ஓகேவா, சாஃப்ட் லைட் கொடுத்ததுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கீழே இந்த ஏரோ மார்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்கின் டோன் எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் ஒப்பாசிட்டி எதுவும் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். ரொம்ப இதாக தெரிஞ்சு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்னா லைட்டாக ஒப்பாசிட்டி லெவலில் வந்து குறைச்சிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஸ்கின் டோன் வந்து லைட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.